கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமுள்ளவராகவும் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறவராகவும் இருக்கிறபடியினாலே இந்த இனிய இல்லம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய குடும்பத்திற்கான விசேஷித்த ஆலோசனைகளை புதகர் சுரேஷ் அவர்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை ஸ்தோத்திரித்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிலும் நாம் நல்ல ஆலோசனைகளை கேட்க இருக்கிறோம். புதகர் சுரேஷ் அவர்கள் நமக்கான ஆலோசனைகளை கொடுக்க இருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். கர்த்தருடைய நாமத்தினால உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கும் நேயர்களுக்கும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இனிய இல்லத்திற்கான ஆலோசனைகளை கேட்டுட்ருக்குறோம். இந்த இனிய இனிமையான அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் மனமகிழ்ச்சி மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த இனிய இல்லத்திற்கும் மனமகிழ்ச்சிக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கும். இந்த மனமகிழ்ச்சியை குறித்து அல்லது மனமகிழ்ச்சியின் அவசியம் என்ன பாஸ்டர்? இப்போது நீங்கள் நிறைய படங்கள், நீங்கள் இயேசுவானவருடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறதே ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது அந்த படத்தில். பட் ஆனால் அந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த ஓவியன் வந்து இயேசுவை எப்படி வர்ணித்து வரைந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவருடைய முகத்தில் வந்து ஒரு புன்னகை, ஒரு சாந்தம், ஒரு மனமகிழ்ச்சி, அது மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எல்லா ஓவியமும் இயேசுவானவருடைய ஓவியம் வந்து அப்படி தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மனமகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய முகத்திலும் காணப்பட வேண்டிய ஒரு ஒளிமயம் என்னன்னா அந்த மனமகிழ்ச்சி தான். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மனமகிழ்ச்சி அப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவன் வந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மெய் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் சரி, எல்லா விதமான கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையின் மத்தியிலும் சரி, அவர்கள் மாத்திரம்தான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். மனமகிழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம்தான். பரலோக ராஜ்யத்தில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அழுகை கிடையாது, அங்கே மரணம் கிடையாது, அங்கே வந்து அலறுதல் கிடையாது, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வருத்தம் இல்லை. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது அப்போ அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு நித்திய மகிழ்ச்சி அங்கே இருக்கும் அப்படின்றது தான். அப்போது பரலோகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரிப்ளிகா எப்படின்னு பார்த்திங்கன்னா, பரலோகம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடம். பரலோகத்துக்கு போனால் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பரலோகத்தினுடைய ரிப்ளிகா எதுவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமாக இருக்கணும். இந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னா மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னா மனமகிழ்ச்சியாக இருக்கணும். பிறன் அவர்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம எவ்வளோ துன்பத்தோடு வந்தோம், இந்த குடும்பத்தை பார்க்கும்பொழுது இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கும் அந்த ஒரு ஹோப் கிடைக்கும், அந்த ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஸோ அந்த ஒரு மனமகிழ்ச்சி மிகுந்த ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். மனமகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப நல்ல கருத்து. அந்த பரலோகம் மனமகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு அடையாளமான இந்த பரலோகம், குட்டி பரலோகம் மாதிரி என்று சொல்லக்கூடிய நம்ம குடும்பமும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். வேத வசனத்தினுடைய ஆதாரங்கள், சான்றுகள் ஏதாவது கொடுங்க பாஸ்டர். மனமகிழ்ச்சியை குறித்து வேதாமத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து சாலமோன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 22வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:22, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். வசனம் சொல்கிறது, இந்த மனமகிழ்ச்சியை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஜீவனை போன்றதான், அவர்களுக்கு அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான நோய்கள் வந்து அவங்கள வந்து தாக்காது. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா ஆரோக்கியம். ரொம்ப நல்ல சரீர பிரகாரத்தில் ரொம்ப அற்புதமாக இருப்பார்கள். இன்னொரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வாக்கியம்.
மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி வந்து நல்ல ஔஷதம். இது வந்து ஒரு தூய தமிழ். இந்த ஔஷதத்துக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மெடிசின் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அப்போது மனமகிழ்ச்சி தான் என்னன்னா மெடிசனா. நம்ம இன்றைக்கி மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், சுகருக்கு, பிபிக்கு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மருந்தான். அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸோ வேத வாக்கியத்தை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சியினுடைய அவசியத்தை வேதாகமம் வலியுறுத்தி சொல்வதை பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 13வது வாக்கியம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். இங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மனமகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து முகமலர்ச்சியை வந்து தருமா. நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் வந்து மனமகிழ்ச்சியாக இருந்ததுன்னா முகம் மலர்ச்சியாக அது என்ன பண்ணும், காணப்படும். ஸோ இப்படிப்பட்ட வேத சான்றுகளை நம்ம படிக்கும் பொழுது மனமகிழ்ச்சி மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூற்று. மனமகிழ்ச்சி நமக்கு மருந்தாக இருக்கிறது. மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய தனிநபர்கள் அடங்கின குடும்பம் தான் இனிய இல்லமாக மாறுகிறது. நல்ல ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்க பாஸ்டர். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக இதை குறித்து நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், நம்ம இடைவேளைக்கு முன்பாக மனமகிழ்ச்சியை குறித்து வேத வசனங்களை எல்லாம் பார்த்தோம். நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற புத்தகத்தை எழுதினவர் திருமதி எலன் ஒயிட். நம்ம தனி மனிதருடைய வாழ்க்கையை குறித்தெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனமகிழ்ச்சி ரொம்ப அவசியமானது அப்படின்றத வேத சாட்சியின் மூலமாக நம்ம கேட்டோம். இந்த புத்தகத்தை எழுதின திருமதி எலன் ஒயிட் அவர்களுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சி என்பதை குறித்து அவர்களுடைய அனுபவம் என்ன? திருமதி எலன் ஒயிட் அம்மையார் அவங்க வந்து நிறைய புத்தகத்தை அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அநேக சான்றுகள், அநேக கட்டுரைகள், அநேக கடிதங்கள் திருமதி எலன் ஒயிட் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி உலகத்தில் வந்து அதிகமாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிசைர் ஆஃப் ஏஜஸ், அப்புறம் டிசைர் ஆஃப் ஏஜ், யுகங்களின் வாஞ்சை, அப்புறம் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், இது மாதிரி சில புத்தகம், கிரேட் கான்ட்ரவர்சி, இது மாதிரி அநேக புத்தகங்கள் வந்து பல மொழிகளில் வந்து இன்றைக்கி மொழியாக்கம் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. அவங்களுடைய லைஃப்பில் பார்க்கும்பொழுது நிறைய இடத்துல இந்த சியர்ஃபுல்னஸ், இந்த மனமகிழ்ச்சி என்கிற ஒரு தலைப்பில் நிறைய எழுதுகிறாங்க ஆலோசனை. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா 1867 வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, அந்த ஒரு கடிதத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்பொழுதாவது என்னுடைய முகத்தை வந்து நீங்கள் இருண்டு பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே போல் என்னுடைய முகத்தில் எப்பொழுதாவது நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை முகத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எழுதுகிறாங்க. அதே மாதிரி என்ன எழுதுகிறாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்றைக்காவது ஆண்டவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி, புகார் செய்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எப்போது கேட்டாங்கன்னா 1867, 1867 இது வந்து எழுதுகிறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எழுதுகிற ஒரு காலகட்டம் வந்து அவர்களுடைய கணவன், அதாவது ஜேம்ஸ் ஒயிட், திருமதி எலன் ஒயிட் அவர்களுடைய கணவன் ஜேம்ஸ் ஒயிட் அவங்களுக்கு வந்து 1867 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்து நிறைந்த ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று வந்துருச்சு. இப்போலாம் வந்து நல்ல டெக்னாலஜின்னு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. பட் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த தொழில்நுட்பம்லாம் சரியான ஒரு வளர்ச்சியை அடையாத ஒரு காலகட்டம். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கவாதம் போல் ஒரு ஸ்ட்ரோக் வந்து
ரொம்ப கஷ்டத்தில் அந்த குடும்பம் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ தான் இந்த அம்மையார் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, என்னுடைய முகத்தை வாடலாகவும், என்னுடைய முகத்தில் வந்து நீங்கள் ஒரு இருண்ட முகமாக என் முகத்தை பார்த்துருக்கீங்களா, நம்பிக்கையற்ற தன்மையில் என் முகத்தை என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா, நான் வந்து ஆண்டவர் என்றைக்காவது கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எழுதுகிறாங்க. எப்போ எழுதுகிறாங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டம் நிறைந்த கணவனுடைய நிலை இப்படி இருக்குது, குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தினுடைய ஆணி வேறே அவங்க தானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்களே படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப குடும்பத்தில் வந்து கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. இன்றைக்கி நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், கணவனுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே மனைவி வந்து புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்கலாம். எல்லா வேலையும் நானே செய்ய முடியலையே, எனக்கு பேர்டன் அதிகமாகிடுச்சுன்ட்டு உடனே ஆண்டவரை வந்து கேர்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆண்டவர் வந்து என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டிங்க, ஜெபம் கேட்கப்படலையா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அம்மையார் வந்து தன்னுடைய கணவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் மேலே எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஒரு சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மகளாக அவங்க வந்து இருந்ததாக சரித்திரத்தின் அனுபவம் நம்மளுக்கு சொல்லுது. அந்த அம்மையார் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு தான் ஆண்டவருக்குள்ளாக, அதாவது பவுல் எழுதுகிறார்கள, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அது மாதிரி கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் சரித்திரத்தில் படிக்கும் பொழுது நிறைய நபர்கள் மிஷினரினுடைய லைஃப்பெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது எல்லா மிஷினரிமார்களும் சரி, பொதுவாகவே ஆண்டவர் வந்து அதிகமாய் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முகத்துலலாம் இந்த ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறத பார்க்க முடிந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊழியர். அந்த அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் வந்து அயல் நாட்டில் அவர் பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்திய தேசத்தில் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பற்று அவருக்கு வந்ததுனால இந்த கல்கட்டா பகுதியில் இருக்கக்கூடிய சிராம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை வந்து தொடங்கினார். ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியம். அந்த கஷ்டத்தில் எல்லோரும் மறுபடியும் அவங்க அயல்நாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த நபர் அழைத்த ஒரு இதில் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்தார். இதில் மனமகிழ்ச்சி அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ஆண்டவரை ரொம்ப ருசி பார்த்ததுனால அவருடைய மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. இவர் வந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ரூமில் இவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கத்தில் வந்து இந்த சகோதரி வந்து ஷி வாஸ் ஸ்க்ரீமிங் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். உரத்த சத்தத்தோடு அவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் அவங்க கத்துறாங்க. இவர் வந்து வேதாகமத்தை வந்து எழுதி கொண்டே டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், மொழியாக்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஏறக்குறைய 40 மொழிகளில், இந்திய மொழிகளில் 40 மொழிகள் வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஒரு மனிதர் வந்து வில்லியம் கேரி. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் வந்து அப்படியே கூக்குரலிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம், இங்கே வந்து வேதாகமத்தினுடைய பிரசனத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவர் மேலே அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மனமகிழ்ச்சியோடு தான் வாழ்ந்துருக்கிறாங்க. கஷ்டத்தின் மத்தியிலும் சரி, துன்பத்தின் மத்தியிலும் சரி, மனமகிழ்ச்சி அவங்களுக்குள்ளாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறத பார்க்க முடியும். நான் எலன் ஜி ஒயிட் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் சரி, இந்த வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் சரி, இந்த 2 நபர்களுடைய வாழ்க்கை சரித்திரம், இன்னும் அநேக சான்றுகளை நம்ம பார்க்கும்பொழுது மனமகிழ்ச்சி அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே போல தான் நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த மனமகிழ்ச்சியை கற்று அவரை போல நீங்களும் நானும் வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரொம்ப சிறந்த சாட்சிகளெல்லாம் நம்ம கேட்டோம். பவுலை குறித்து நீங்கள் சொன்ன அந்த வசனம் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறது. பவுல் அதை சொல்லும்போது அவர் சிறையில் இருக்கிறார். அவர் அடிபட்டவராகவும் அவர் மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டவராகவும் இருந்த பிற்பாடு அவர் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக நம்ம எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் இருக்கும் பொழுதே நம்ம இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வரும்போது நம்ம எப்படி இருப்போமோ தெரில. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் அடையாளம் என்பதை
இந்த வேத மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு சாட்சியாக கொடுக்குறாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து படிக்கலாம் பாஸ்டர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அன்பானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், மனமகிழ்ச்சியை குறித்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். தேவ மனிதர்கள், வேத அறிஞர்கள், அவர்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். நான் இடைவேளைக்கு முன்பாக முடிக்கும்போது சொன்னேன், அந்த அனுபவத்தை எல்லாம் கடப்பதற்கு முன்பாகவே நம்ம மனமகிழ்ச்சி இல்லாதவர்களாக, தேவனை குறை கூறுவர்களாக இருக்கிறோம்னு சொன்னேன். எப்படி இருந்தால் மனமகிழ்ச்சியின் அனுபவத்தை பெற முடியும்? அதற்கான சில அறிவுரைகள், ஆலோசனைகள் என்ன? ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறாரு, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்திலிருந்து, அதை வாசித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்திலிருந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வேத வாக்கியத்தில் ஆண்டவர் ஒரு அறைக்கூவலை நமக்கு கொடுக்குறார். என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இரண்டாவது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த இரண்டு அழைப்பு, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் கற்றுக்கொள். அப்போது இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட முதல்ல நம்ம போகணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகும்பொழுது மனமகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். சிஸ்டர் எலன் ஜி ஒயிட் அம்மையாரை அவங்க எழுதுகிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். We need more Christ and less worldliness, more Christ and less selfishness. திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க, தெளிவாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போக 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 தான் அவருடைய பிரசனத்தினால் நம்ம நிரப்பப்படுவோம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஆதியாம அந்த உதாரணத்துக்கு நீங்கள் மோசேயினுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சீனாய் மலைக்கு மேலாக அவன் கடந்து போய் ஆண்டவருடைய பிரசனத்தினால் அவன் நிரப்பப்பட்டு அவன் மறுபடியும் அந்த சீனாய் மலையிலிருந்து, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவன் மலையிலேருந்து கீழே இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மோசையை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மோசையினுடைய முகம் பிரகாசித்திருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவரை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் அங்கே காணப்பட்டதை இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, நம்மளுக்கு மனமகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் உபத்திரம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசனத்தை நாடி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மனமகிழ்ச்சியை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தருவதாக வாக்குத்தத்தம் தருகிறார். என்னிடத்தில் வா, என்னிடத்தில் கற்றுக்கொள் அப்படின்னு இந்த பாடத்தை நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். நல்ல வசனத்தை சொன்னீங்க பாஸ்டர். எனக்கும் ஒரு சில வசனங்கள் ஞாபகம் வருது. பவுலார் சொல்லக்கூடியது தான், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது, அவர் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை விட்டுட்டு நமக்காக வந்தார். அப்படி வந்தவர் நம்முடைய ரட்சிப்பை பார்க்கும் பொழுது அவர் மனமகிழ்ச்சி அடைகிறார். பரலோகமே சந்தோஷப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம சில காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் இடத்துல வரணும்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த கொட்டேஷன் தான், நம்ம எப்போ உலகத்தை விட்டு தேவனிடத்துக்கு வருகிறோமோ அதுக்கு நிறையா வேத வசனங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பவுல் எப்படி அந்த கஷ்டத்துலேயும் அவர் சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் சொன்னதை நான் யோசித்து பார்க்கும்போது, அவர் அடிக்கப்பட்டார், அவர் அநேக தரம் கப்பல் சேதத்தில் மாட்டிக்கொண்டார். இதிலெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு வசனம் தான் திரும்ப எனக்கு ஞாபகம் வருது. சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார். ஸோ இந்த அனுபவத்தை நம்ம கடந்து வரும்போது நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுனா,
நம்ம எப்போ மனமகிழ்ச்சியின் அனுபவத்திற்குள்ளே வர முடியும்னு சொன்னால் இந்த சுயம் சாக வேண்டும். இந்த உலக காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இருக்குமானா இருக்கவே இருக்காது. இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஸோ நல்ல கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பாஸ்டர். இந்த மனமகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடியது ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மனமகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறிந்த ஆவி அப்படின்றது அதே இதில் நம்ம பார்க்குறோம். முறிந்த ஆவியோ யாரால் நிலைநிறுத்தக்கூடும்? அதாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. எல்லா விதமான ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அது ஆண்டவருடைய பாதம் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். இதை நம்பாதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு அனுதின கவலைகளில் மூழ்கி அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குமரி குமரி அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் பவுலினுடைய அனுபவத்தை சொன்னது போல், பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் அவங்கள அடின்னு அடிக்கிறாங்க. அவங்கள அடித்து அந்த ஒரு சிறைச்சாலையில் அவங்கள போட்ட பிற்பாடு கூட நடுராத்திரியில் ஆண்டவர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்தோத்திரித்து அவங்க துதித்து பாடுறாங்க. அப்போது அந்த ஒரு அனுபவம் தான் ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு மெய்யான ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த ஒரு மனமகிழ்ச்சி அவங்களுடைய உள்ளத்திலையும் சரி, அவர்களுடைய முகத்திலையும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வேதாகமம் தரக்கூடிய சான்றாக இருக்கிறது. ரொம்ப நல்ல ஆலோசனைகள், நல்ல வசனங்கள் எல்லாவற்றிற்கும் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாஸ்டர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனமகிழ்ச்சிக்கான அநேக வசனங்களை நம்ம படித்தோம். அநேக தேவ மனிதர்களுடைய சாட்சிகளை நம்ம கேட்டோம். இன்னுமாக பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானத்தினால் தேவன் உங்கள் இருதயத்தை நிரப்புவார் என்று. மனமகிழ்ச்சி வேண்டுமா? கவலை என்கிற தடையை தூக்கி எறிந்து தேவனிடத்தில் செல்லுங்கள், தேவனுடைய பாதத்திற்கு செல்லுங்கள். இந்த ஆலோசனையை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.